ஹாப்பி ராஜ் worth to watch in theaters. ஒரு பக்காவான வைபான கண்டென்ட் உள்ள ஒர்த்தான தியேட்டர் மெட்டீரியல். நீங்கள் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்க்கலாம், லவ்வர்ஸாக போய் பார்க்கலாம், தனியாக கூட போய் பார்க்கலாம். உண்மையிலுமே ஒர்த்து தரமான சிறப்பான அசத்தலான அட்டகாசமான ஒரு படைப்பு. ஜிவி பிரகாஷோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கப்புறம் இந்த ஹாப்பி ராஜ் ஃபிலிமை நம்ம செதுக்கியே ஆகணும், சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலுமே ஒர்த்து. இந்த படத்தை தாண்டி இது நடித்த மரியம் ஜார்ஜ், அவருக்கு எந்த அவார்டு வேணால் அந்த படத்துக்காக கொடுக்கலாம். பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் ஃபாதர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஸோ மார்க் மை வேர்ட்ஸ், இந்த படத்துக்கு அவருக்கு அவார்டு கொடுத்து ரெகக்னைஸ் பண்ணலை அப்படின்னா அந்த எந்த ஒரு அவார்டுக்குமே உண்மையிலுமே மரியாதையே கிடையாது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படுற ஒரு கண்டென்ட், அதாவது குழந்தைகளுக்கு தேவைப்படுற ஒரு பக்காவான ஒரு கண்டென்ட்டை செம்மையா ஒரு மாதிரி நடிச்சிருப்பாப்புல, செதற விட்டுருப்பாப்புல. உண்மையிலுமே இந்த மனுஷன் இந்த படத்துக்கு எந்த அவார்டு வேணா கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா அவர் அழுகும் போதுலாம் ஒரு சில இடத்துல நமக்கே கண்ணு தண்ணி வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மர் மரியம் ஜார்ஜ். இந்த படத்துல ஹீரோ ஹீரோயினி அப்பாஸ் இவங்கெல்லாம் தாண்டி ஒரு பெஸ்ட். இந்த படத்துல ரியலாவே ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா மரியம் ஜார்ஜ் தான். ஸோ தியேட்டர்ல போய் உட்காந்து ஃபேமிலியா ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கும், என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கும். பக்காவான தியேட்டர் மெட்டீரியல். தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துல இதுதான் கதை அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு துளியுமே விருப்பமே இல்லை. ஏன்னா இது ஒரு பக்காவான தியேட்டர் மெட்டீரியல். தயவு செஞ்சு தியேட்டர்ல பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. வர்த்தா இருக்கும். எப்படா உண்மையிலுமே நான் பிஃபோர் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மனநிலைமையில போயிருந்தேன், சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் ஃபிலிம் இன் தியேட்டர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஒரு மாதிரி அந்த ஃபாதர் சன் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதெல்லாம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த படத்தை சொல்லப்பட்ட கருத்துக்களுமே கூட ஒரு மாதிரி மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கு.